கேப்டன் விஜயகாந்த். கேப்டன் விஜயகாந்த் இப்போ உயிரோட இல்லைங்க, அவர் இறந்துட்டாரு. எப்படி இறந்தாருன்னா, கல்லீரல் வீங்கி மூச்சு திணறி ஹாஸ்பிட்டல்ல உயிரிழந்து கிடக்கிறாரு. இதெல்லாம் நம்மளுக்கு கிடைச்ச நியூஸுங்க. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, கேப்டன் விஜயகாந்த் இந்த தேமுதிக கட்சியில அரசியல் பண்ணிட்டு இருக்கும் பொழுது கேப்டன் விஜயகாந்துக்கு சப்போர்ட் பண்ண வந்தவங்க, கேப்டன் விஜயகாந்த் வீட்டுல உட்காந்து ஒன்னா சாப்பிட்டவங்க, கேப்டன் விஜயகாந்தோட அரசியல்வாதிங்க நிறைய பேரு விஜயகாந்துக்கு நிறைய துரோகம் பண்ணிட்டாங்க. விஜயகாந்த் ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு. அவரோட மனநிலை ரொம்ப மோசமாயிருச்சு. அதுக்கப்புறம் உடம்பு கெட்டு போச்சு, ரொம்ப மோசமான உடல் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அரசியல்ல இருந்து வெளியே வந்து கேப்டன் விஜயகாந்த் இப்போ போன வருஷம் இந்த சென்னையில ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல மூச்சு திணறி உயிரிழந்து கிடக்கிறார். கேப்டன் விஜயகாந்த் ஒரு காலகட்டத்துல பயங்கரமான நடிகருங்க. அப்பதான் விஜய் என்ட்ரி கொடுக்கிறாரு இந்த செந்தூர பாண்டியன் அப்படிங்கிற ஒரு படத்துல. விஜய் எல்லாருமே சொல்றாங்க, நம்ம தமிழ் மக்கள் எல்லாருமே விஜய் என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப கருப்பா இருக்கா, ரொம்ப ஒல்லியா இருக்கா, ஒரு ஹீரோவுக்கு உண்டான மூஞ்சியே கிடையாது விஜய்க்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது, இந்த செந்தூர பாண்டியன் அப்படிங்கிற ஒரு படத்துல கேப்டன் விஜயகாந்த் விஜய்க்கு அண்ணனா ஒரு கெஸ்ட் ரோல்ல அந்த படத்துக்கு சம்பளமே வாங்காம நடிச்சு கொடுத்த ஆளுங்க விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த். ஆனா இப்ப அவர் உயிரோட இல்ல. இதெல்லாம் பார்த்து தமிழ் மக்கள் என்ன சொல்றாருன்னா, இளைய தளபதி விஜய்ட்ட, தளபதி அன்னைக்கு விஜயகாந்த் உங்களுக்கு ஒரு படத்துல செந்தூர பாண்டியன் அப்படிங்கிற ஒரு படத்துல அண்ணனா நடிச்சு சம்பளமே வாங்காம உங்களை இந்த அளவுக்கு தளபதி அப்படிங்கிற ஒரு பேர் வாங்குற அளவுல தூக்கி விட்டு இருக்காரு விஜயகாந்த். இப்போ அவர் இல்ல. அதனால விஜயகாந்த் பசங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு மக்கள்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ விஜயகாந்தோட பையன் சண்முக பாண்டியன், சின்ன பையன் இருக்கான்ல சண்முக பாண்டியன், அந்த பையன் வந்து படைத்தலைவன் அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சு முடிச்சிட்டான். சரிங்களா? அந்த படத்தோட ஆடியோ இருக்குல்ல, அது ரிலீஸ் ஆக போகுது, ஆடியோ லான்ச் ஆக போகுது. அப்போ இந்த படைத்தலைவன் படத்துல இருக்கிற படக்குழு, டைரக்டர், ப்ரொடியூசரு, கேமராமேனு, ஹீரோ, ஹீரோயினி, காமெடி ஆக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து விஜய் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, தளபதி இந்த படைத்தலைவன் படத்தோட டீசரை உங்களோட விஜய் தளபதியோட ட்விட்டர் பேஜ்ல ஷேர் பண்ணுங்க அப்படின்னு விஜய் கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு விஜய் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் பண்ண முடியாது, ஆடியோ லான்ச் எப்பன்னு சொல்லுங்க, நான் நேரடியா வந்து அந்த ஷோல கலந்துக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இப்ப விஜய் கோட் அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சிருந்தாருல, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், அந்த படத்துல விஜயகாந்த் ஒரு தொழில்நுட்பத்துல அவரோட ஃபேஸ் அதெல்லாம் வந்து ஒரு கிராபிக்ஸ் மூலியமா அவரை வந்து கோட் படத்துல நடிக்க வைக்க போறாங்க. பார்க்கலாம், பொறுத்து இருக்கு.